சர்வியரன் இதெல்லாம் படிச்சீங்களா? நான் படிச்சேன் மேம். அன்காபன், ப்ரூஃபன், ஸோ செக் பண்ணுறது, ஐன்சாமல், பெஸ்டெல்லன், டிரான்ஸ்போர்ட்டியரன், டி ஸ்பெசியாலிட்டேட் ப்ரோவியரன், helfen, saubermachen, krank sein, ausfüllen, aufräumen, bedienen, pflegen, genehmigen. ஸோ இந்த வேர்ப் எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் இந்த நவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேர் காஸ்ட், டி ஸ்ட்ராசன்பahn, டி ஆபரேஷன், டேர் அன்ட்ராக், டி சிஷர்ஹைட். ஒருவேளை இது நீங்கள் படிக்கலைன்னா மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னா, der Kellner serviert das Essen im Restaurant. கெல்னர் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டர் வந்து ஃபுட் நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்றது? der Kellner serviert das Essen im Restaurant. ஓகே, ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்ன? ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பீப்புள் டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி சொல்லணும்? தி பொலிட்ஸாய் பெஸ்டுச்சன் தி மென்ஷன் ஃபார் கெஃபாரன். ஸோ கெஃபாரன் அப்படின்னா என்னது? ஆமா, ஸோ டேஞ்சர்லேருந்து எதுல இருந்தாச்சும் நம்மள பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூல் அஃபேர், கார்பேஜ் கிளீன் பண்ணணும், ட்ராஷ் பண்ணணும், இதை எடுக்கணும் அப்படின்னா டி மூல் அஃபேர் மார்க்ட் sauber und entsorgt den Müll. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த கார்பேஜ் எல்லாம் அது இது எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் holen Sie die Personen, wo arbeiten Sie und was sagen Sie über ihre Arbeit? ஸோ இந்த பீப்புள் எல்லாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே மேம். எங்கம்மா அந்த புக்கு எங்க மேடுமா கொஞ்சம் Ich arbeite hier schon seit 4 Jahren und ich mag meine Arbeit. Aber der Job ist nicht einfach. Meine Arbeitszeiten sind immer unterschiedlich. Mal arbeite ich von 6 bis 2 Uhr, mal habe ich Nachtdienst von 8:45 bis 6:15 oder ich arbeite am Nachmittag von 1 bis 8:45 abends. Das ist schon anstrengend, aber auch toll. Wenn ich Spätdienst habe, kann ich am Vormittag viel erledigen und die Geschäfte sind leer, weil alle anderen arbeiten. Das Schönste an meinem Beruf als Krankenpfleger ist, dass ich Leuten helfen kann. In einer Stadt wie Wien mit so vielen Menschen ist mein Beruf wichtig. Es werden immer Leute krank und natürlich gibt es auch jeden Tag Unfälle. Okay, இவர் எங்க வர்க் பண்றாரு, என்னவா வர்க் பண்றாரு? நான் கைன்மால் விட்டேங்க மேம். 1. Ich arbeite hier schon seit 4 Jahren und ich mag meine Arbeit. Aber der Job ist nicht einfach. Meine Arbeitszeiten sind immer unterschiedlich. Mal arbeite ich von 6 bis 2 Uhr, mal habe ich Nachtdienst von 8:45 bis 6:15 oder ich arbeite am Nachmittag von 1 bis 8:45 abends. Das ist schon anstrengend, aber auch toll. Wenn ich Spätdienst habe, kann ich am Vormittag viel erledigen und die Geschäfte sind leer, weil alle anderen arbeiten. Das Schönste an meinem Beruf als Krankenpfleger ist, dass ich Leuten helfen kann. In einer Stadt wie Wien mit so vielen Menschen ist mein Beruf wichtig. Es werden immer Leute krank und natürlich gibt es auch jeden Tag Unfälle. மேம் கிராங்கன் ஹவுஸ்ங்களாங்க மேம்? என்னமா?
கிராங்கன் ஹவுஸுங்களாங்க மேம். ஆ ஸோ அது வந்து Arbeit im Krankenhaus als Krankenpfleger. ஓகே, என்னவா ஒர்க் பண்றாங்க? கிராங்கன் Arbeit im Krankenhaus. ஃபர்ஸ்ட் Krankenhaus போட்டுட்டு என்னவா ஒர்க் பண்றாருன்னா als Krankenpfleger. பிளேகர் மேம். பிளேகர்னா ஆனா கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, மேம். அவங்க பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறவங்க, ஹெல்ப் பண்றவங்க. ஸோ நர்சஸ், நர்ஸ் வேலையில், வார்ட் பாய் போல. ஆமாம் வார்ட் பாய், அப்புறம் நர்சஸ் எல்லாமே எல்லா ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். மேம். அடுத்தது 2. Also, viele Menschen denken, dass mein Beruf langweilig ist. Das stimmt aber gar nicht. Mir gefällt mein Beruf hier im Bürgeramt. Ich habe viel Kontakt mit Menschen und erlebe jeden Tag Überraschungen. Die Leute kommen zu mir, weil sie Dokumente brauchen und ich berate sie und gebe ihnen die Dokumente, wenn alles in Ordnung ist. Da passiert jeden Tag etwas Neues. Letzte Woche zum Beispiel habe ich einer Frau geholfen, alle Formulare für ihren Pass zusammenzustellen. Sie war so froh, dass ich ihr geholfen habe. என்ன ஒர்க் பண்றாங்க? மேம் அந்த என்னம்மா? எங்க ஒர்க் பண்றாங்க? பெர்கர்மெண்டா? Bürgeramt. புர்கர்மெண்ட். Arbeit im Bürgeramt. ஓகேவா? அவங்க வந்து Bürgeramtனா இந்த ஜாப் பண்ணுவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜாப். கவர்மெண்ட் ஆபீசர். அந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க. 3. Ich bin Müllmann. Das ist ein Traumberuf von vielen Kindern. Erwachsene wählen diesen Beruf eher selten. Aber besonders in einer großen Stadt ist unsere Arbeit sehr wichtig. Ohne uns gäbe es riesengroße Probleme. Zum Glück haben die Leute inzwischen viel mehr Respekt vor unserer Arbeit. Ich glaube, das ist so, weil die Menschen viel mehr an die Natur denken. Außerdem gibt es seit einiger Zeit eine Kampagne für unsere Arbeit. Die ist informativ und gleichzeitig sehr lustig. Die Leute grüßen mich und meine Kollegen jetzt oft freundlich. Wir merken, dass sie froh sind, dass wir uns um den Müll kümmern und alles sauber machen. Mein Beruf ist nicht leicht, aber ich mag ihn. Ich bin viel unterwegs und draußen und kenne mich in der Stadt gut aus. Nur im Winter und wenn es regnet, träume ich manchmal von einem Bürojob. ஓகே, இவரு எங்க ஒர்க் பண்றாரு? ஒரு கொலிகனோட என்ன ஃப்ரண்ட் கொலிகன் சொல்லிட்டு இருக்குது. என்னாச்சு? கிண்டன் போட்டிருக்குதுங்க மேம். ஆமா, ட்ரும்பர் Traumberuf. Arbeit bei der Müllabfuhr. So, இந்த garbage எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா? So, ich bin Müllmann. Das ist ein Traumberuf von vielen Kindern. So, நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரீம் ஜாபா இருக்கும். ஆங்க மேம். ஸோ இங்கே நம்ம பிளேஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது அங்க, புரியுது இல்லைங்களா? ஆங்க மேம். ஸோ அது வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அப்போ முல் அப்சர்ல ஒர்க் பண்றாரு. ஆங்க மேம். ஓகேவா?
ஸோ வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நாட் மிஸ்டேக் இன் einer ஸ்டார்ட். ஸோ இதை தவிர இன்னும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ich finde eine Universität sehr wichtig, da können die Leute studieren. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அங்கே வந்து பீப்புள் ஸ்டடி பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு. eine Stadt braucht eine Feuerwehr. ஸோ ஃபயர் பிரிகேட் வேணும்ல ஆஃபீஸர். ஸோ பார்க்கு அதுக்கப்புறம் வேற எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர் மார்க்கெட் தேவை, ஷூல தேவை இல்லைங்களா, ஸ்கூல்ல ஷூல. ஸோ அந்த மாதிரி வேற என்ன? ஸோ ஒரு சிட்டில என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஸோ இங்கே நான் இன் வீன். ஸோ வியன்னால வந்து புதுசாக ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா, இங்கே வேலண்டினான்றவங்க வந்து புதுசாக அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சைட் 1 ஈஸ்ட் சி இன் வீன். ஸோ அவங்க எப்போதுலேருந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. சரிங்களா? ஆமா. இது படிச்சீங்களா? இது படிக்கலைங்க மேம். படிக்கலையா? ஓகே. ஹலோ வீன் படிங்க. Seit vorgestern bin ich in ganz super. Meine wir haben nun ganz viele Coins. Result. Mein Zimmer ist klein. Klein. Aber Tiger und Zone. Stefansdom. Taken the island Bazier Gang im Zentum gemacht. Der habe ich auch in ein paar Restaurants und Cafés nach einem Job als Aushilfe gefragt. Ich möchte ja noch vor dem ersten Tagen der Juntang, ma'am. Jun mit Juni. der Tag under Juni mit der Arbeit anfangen. Und auch vor habe einen Termin für ein Vorstellungsgespräch in einem Restaurant. Das Restaurant ist ganz modern und die Spießigerte hat mir auch gut gefallen. Die Leute waren freundlich und ich hoffe sehr, dass dort arbeiten kann. Druckt mir die Daumen. Morgen Vormittag und halb sehen. Und dann muss ich dringend ein paar Dinge erledigen. Zum Beispiel in der Bank ein Konto für Lohn eröffnen. Ich will ja nicht gleich als ausgeben. Alles. எங்கங்க மேம் ஆலிஸ் Alles ausgeben. ஆலிஸ் ausgeben. ஸோ ஏதாவது புரியுதா? இவங்க இந்த கெலினா இருக்கிறாங்களா மேம்?
Klein, Kelina. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை புரிஞ்சுதா? Seid vorgestern bin ich in Wien und alles ist ganz super. Super எல்லாம் புரிஞ்சுச்சு. Seid vorgestern அப்படின்னா அமைதியார். Seid vorgestern அப்படின்னா என்ன மீனிங் வரும்? Vorgestern வந்து இது எழுதி வச்சேன் எங்கேயோ. நிறைய திங்ஸ் மறக்கறீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க மேம். Since day before yesterday, forgestern. Gestern என்ன நேத்து, forgesternனா முந்தா நேத்து. Heute today. Morgen அப்படின்னா tomorrow. Übermorgen, day after tomorrow. கேசன்றா டிஸ்டர்ப் பண்ணாத, எட்டுக்கு எழுந்து போயேன். இப்ப தெரிஞ்சுதா Seid vorgestern அப்படின்னா? மேம் முந்தா நேத்து. Since day before yesterday என்ன பண்ணிருக்காங்க, வீனுக்கு வந்திருக்காங்க, வியன்னாக்கு. Okay. Und alles ist ganz super. So everything is quite super. Meine Vermieterin ist sehr nett. Vermieterin தெரியுமா? ஆமா. என்னது? Vermieterin. ஃபர்மீட்டர் இல்லை ஃபர்மீட்டரின், அதாவது ஹவுஸ் ஓனர். ஃபர்மீட்டரின் அப்படின்னா லேடி, ஹவுஸ் ஓனர் லேடி. அவங்க வந்து வெரி நைஸ். Sie hat mir ganz schön viel über Wien erzählt. Erzähltனா தெரியுமா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வியன்னா பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன். Mein Zimmer ist klein, aber sehr hell und schön. ஸோ என்னோட ரூம் வந்து சின்னது தான், ஆனால் ரொம்ப பிரைட்டாக நல்லா இருக்கு. நைஸ். Gestern habe ich mir gleich den Stephansdom angesehen. ஸோ கெஸ்டர்னா இப்போ தானே சொன்னேன். ஆமாங்க மேம், முன்னாடி தான் நேத்து. நேத்து ஃபார்கெஸ்டன்னா முன்ன நாள், நேத்துன்னா கெஸ்டன். So gestern habe ich mir den Stephansdom angesehen und einen Spaziergang im Zentrum gemacht. நேத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெஃபன்ஸ் டோம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் சிட்டி சென்டர்லேருந்து வாக்கிங் போயிருக்காங்க. Da habe ich auch in ein paar Restaurants und Cafés nach einem Job als Haushilfe gefragt. அந்த இடத்துல போன அந்த வாக்கிங்கில் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்டு கேஃபேக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹெல்ப்பராக ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பராக ஜாப் இருக்கான்னு என்கொயர் பண்ணியிருக்காங்க. Ich möchte ja noch vor den nächsten Tag an der Uni mit der Arbeit anfangen. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டே யூனிவர்சிட்டி நான் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அன்னிலேருந்து வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் கூட ஸ்டார்ட் பண்ணணும். உன் stellt euch vor, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு. stellt euch vor அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு வந்து ich habe einen Termin vor einen Vorstellungsgespräch in einem Restaurant. எனக்கு ஜாப் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். Das Restaurant ist ganz modern und die Speisekarte hat mir auch gut gefallen. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா மாடர்னாக இருக்குது அண்ட் மெனு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. Die Leute waren freundlich und ich hoffe sehr, dass ich dort arbeiten kann. பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. I think I can work there. Drückt mir die Daumen morgen Vormittag 10:30. ஸோ எனக்காக ஃபிங்கர்ஸ், நம்ம ஏதாவது டென்ஷனில் இருக்கும்போது ஃபிங்கர்ஸை வந்து இப்படி பிடிச்சிப்போம் இல்லைங்களா, எப்படி சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. Cross your fingers அப்படின்வாங்கல்ல. Wish me luck. ஸோ எனக்காக
எனக்கு விஷ் பண்ணுங்க லக்கு கிடைக்கணும் அப்படின்னு டுக் மியர் டி டாமன் எனக்காக ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்கன் ஃபோர் மிட்டாக் உம் ஹல்ப் சேன். ஸோ டுமாரோ 4 noon ஹல்ப் சேன்னா என்ன டைமிங் வருது? மேம் ஹல்ப் சேன் ஹல்ப்னா half an hour. half an hour. ஜேன்னா 10 ஆகிறதுக்கு half an hour இருக்கு. ஓகேவா? 9:30 und danach muss ich dringend ein paar Dinge erledigen. அதுக்கப்புறமா few things வந்து நான் கம்ப்ளீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் zum Beispiel in der Bank ein Konto für meinen Lohn eröffnen. ஸோ பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். எதுக்கு? லோனுன்னா சேலரி, என்னோட சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ich will ja nicht gleich alles ausgeben. I don't want to spend everything. எனக்கு வந்து சேலரி மட்டும் ஸ்பெண்ட் பண்ண நான் விரும்பல. I want to save. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசேஜ் பார்த்தாலே படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும். புரியுதுங்களா? ஸோ நிறைய ஒகேபுலரி நிறைய படிச்சுக்கோங்க நீங்கள். அதுதான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு தனியாக வந்து பேசேஜ் படிக்க சொன்னால் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புகிறீங்கல்ல? ஆங்க மேம். ஸோ அப்போ எழுதி அனுப்பும்போது நீங்கள் பார்த்துருக்கிற எல்லா வேர்பு இல்லை நவுன்ஸு எதாவது வந்து ரீகால் பண்ண முடியுதா? மறுபடியும் செகண்ட் டைம் படிக்கிறீங்களா நீங்கள் அந்த பேசேஜை? படிக்கிறோங்க மேம். ஓகே. ஸோ அந்த ஹேபிட்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் படிச்சுட்டு ஒவ்வொரு வேர்டுக்கு என்னன்னு சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே புக்லேயே சொல்லியிருக்க எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் வேர்ப் எல்லாமே. ஓகேவா? ஓகே. வேலண்டினா கெஃபெல்டேஸ் இன் மீன். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்ஸு? இந்த பேசேஜில் இருக்கிறது தான் நீங்கள் எழுத போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு இது ஹோம்ஒர்க்காக எழுதிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலண்டினா கெஃபெல்டேஸ் இன் மீன் சேர் குட், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதுதான். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க? என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க? ஸோ அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா? haben Sie Erfahrungen? ஆங்க மேம். அப்புறம் என்ன வேற என்ன கேட்பாங்க? பேரு எங்க கேட்க மாட்டாங்களா மேம்? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்போ வர முடியும்? பார்ட் டைம் ஜாப்னா என்ன டைமிங்க்கு வர முடியும்னு கேட்பாங்க இல்லையா? ஆங்க மேம். ஓகே. அந்த மாதிரி கேள்விங்க வந்து இவங்க இந்த இன்டர்வியூல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஓகேங்க மேம். ஓகேவா? அப்பா நீ எழுந்து பேச போகிறேன். Guten Tag, mein Name ist Valentina Sanzin. Ich habe einen Termin mit Herrn Badura. Ach, hallo Frau Sanzin. Ich bin Kassian Badura. Schön, dass Sie da sind. Setzen wir uns doch am besten hier hin. Danke. Also dann erzählen Sie doch mal. Haben Sie schon Erfahrung im Gastronomiebereich? Ja, also ich habe in Argentinien schon in 2 Restaurants gearbeitet. Im ersten habe ich 3 Jahre gearbeitet, 2 bis 3 Mal in der Woche abends. Im zweiten Restaurant habe ich 1 Jahr lang gearbeitet. Dann bin ich nach Wien gekommen. Die Arbeit im Restaurant macht mir viel Spaß und ich möchte auch hier gerne in einem Restaurant arbeiten. Na, das hört sich doch gut an. Dann erzähle ich Ihnen ein bisschen über unser Restaurant. Also unser Restaurant ist klein, aber fein. Die Leute kommen zu uns, weil sie gut essen möchten. Wir haben 2 Köche, die abwechselnd arbeiten und immer 2 Helfer in der Küche. An der Bar ist auch immer eine Person und im Service arbeiten 2 bis 3 Personen. Wie oft können Sie denn bei uns arbeiten? Ich bin flexibel. Ich arbeite gern 3 bis 4 Mal in der Woche abends.
Die Wochentage sind mir egal. Ich kann so arbeiten, wie es nötig ist. Das ist kein Problem für mich. Das ist gut. Können Sie also auch spontan arbeiten? Bei schönem Wetter sitzen die Leute auch draußen und wir brauchen mehr Personal. Ja, natürlich. Das kann ich machen. Sehr gut. Können Sie den nächsten Donnerstag um 17 Uhr kommen und zur Probe arbeiten? So ungefähr bis 22 Uhr? Ja, sehr gerne. Wie ist das mit der Kleidung? Was soll ich anziehen? Also die Kellnerinnen und Kellner tragen hier alle immer ein Hemd oder eine Bluse in weiß und eine Hose oder einen Rock in schwarz. Das ist wichtig. Am besten haben Sie auch immer noch ein T-Shirt oder eine Bluse in weiß hier, wenn mal ein kleiner Unfall passiert. Okay, ja, das bringe ich gleich am Donnerstag mit. Und darf ich fragen, wie es mit der Bezahlung ist? Ja, natürlich. Also wir zahlen pro Stunde 12,50 € und da kommt dann noch das Trinkgeld dazu. Alles klar, das ist in Ordnung. ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிங்களா? மேம். ம். சரி, சொல்லுங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க? மேம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்களாங்க மேம். ஆ அது வந்து ஸ்வை தானே. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? haben Sie schon Erfahrungen im Gastronomie Bereich? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்து கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றா? ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 ரெஸ்டாரண்ட்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட், ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல 3 இயர்ஸ், செகண்ட் இதில் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எத்தனை பேர் பாருங்க, தி லாய்டர் காமன்ஸ் யூன்ஸ் வைல் இஸ் குட் எசன் மெஸ்டர். ஸோ பீப்புள் நம்மளை தேடி வராங்க ஏன்னா ஃபுட்டு நல்லா இருக்குன்னு. வி ஆர் ஹேவன் ஸ்வை கியோஷர், அதாவது 2 குக்ஸ் இருக்காங்க. தி அப் எக்ஸலண்ட் ஆர்பைட்டன், ஷிஃப்ட்டில் மாற்றி வருவாங்க. ஷிஃப்ட் உன் immer zwei Helfer in der Küche, 2 ஹெல்ப்பர் இருக்காங்க. அண்டர் பார் கிட்ட வந்து ஓகே immer eine Person, ஸோ ஒரு பர்சன் தான் பார்ல இருப்பாங்க. சர்வீஸ்ல வந்து 2 bis 3 Personen, 2 இல்ல 3 பேர் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க எனக்கு we oft können Sie bei uns arbeiten, ஸோ எவ்வளோ நாள் வர முடியும்? பார்ட் டைம் ஜாப் தானே இது. So ich bin flexibel, ich arbeite gern 3 bis 4 Mal in der Woche abends, evening. Every week வந்து ஈவினிங்ஸ்ல வந்து 3 இல்ல 4 தடவை என்னால வர முடியும் அப்படின்னு இருக்காங்க. So die Wochen Tage sind mir egal. So ich kann so arbeiten wie es nötig ist. So எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு என்னால ஒர்க் பண்ண முடியும்ன்றாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஸ்பான்டேனியஸாக எங்கள் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் Thursday வந்து எங்ககிட்ட வந்து ட்ரையல் டே ஒர்க் பண்ண முடியுமா? ட்ரையல் ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோனர் ஸ்டாக் அன்னைக்கு. டோனர் ஸ்டாக் அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? wie ist das mit der Kleidung? ஸோ என்ன ட்ரெஸ் வேர் பண்ணணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஹெம்டு, ஷர்ட்டு இல்லைன்னா டாப்ஸ் இன் ஒயிட், ஷர்ட்டு இல்லைன்னா டாப்ஸ் இன் ஒயிட்டு, பேண்ட்டு இல்லைன்னா ஸ்கர்ட் இன் பிளாக். ஸோ பெஸ்ட்டாக ஒரு டிஷர்ட்டு இல்லை ஒரு டாப் இன் ஒயிட்ல இருந்தால் பெட்டர். ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா. ஓகே, அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
ஸோ வி இஸ் தஸ் பெசாலும் பேமெண்ட் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர் ஹவர் வந்து நாங்கள் எவ்வளோ 12 or 50 கொடுப்போம் பர் ஹவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு டிப்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ இது கேட்டிங்களே, எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு மார்க் பண்ணும். ஓகேங்க மேம். மார்க் பண்ணி சொல்லுங்க. Valentina hat knocked me in einem Restaurant gearbeitet. ரைட்டிங் மேம். ரிஷ்டிஷா எப்படி சொல்றீங்க? அவங்க என்ன சென்டென்ஸோட மீனிங் என்ன? Valentina had knocked me in einem restaurant gearbeitet. Arbeitet. நீனா என்ன அர்த்தம்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எஸ் மேம். இது 3rd லெசன்லயே பார்த்துருக்கோம். வேணா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு சென்டென்ஸ் கரெக்டா இல்லையா மார்க் பண்ண முடியும். ஓகே மேம். செக் பண்ணுங்க. நீ என்ன அர்த்தம்? வர பார்த்துட்டீங்களா இல்லையா? மேம் இல்ல நெவர். நெவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஒர்க் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேம் அது ராங். ஃபிளாஷ் ஃபால்ஸ். பென்னு போடுறாங்க. அடுத்தது அண்டர் பார் ஆர்பைட்டன் zwei Personen. பார்ல ஒருத்தவங்க தானே இருக்காங்க, 2 பேர் சேர்த்து. எஸ் எக்ஸாக்ட்லி. Valentina kann auch spontan arbeiten. ஸ்பான்டேன் அர்பைட்டன். ஸ்பான்டேனியஸா வர்க் பண்ண முடியும். பார்ட் டைம் தானே கேட்டு போனாங்க மேம். அப்ப ரெஸ்டிஷன் ஸ்பான்டேனா ஆர்பைட் வர்க் பண்ண முடியும். ஸ்பான்டேனியஸா எப்போ வேணாலும் வர்க் பண்ண முடியும். வேலண்டினா ஆர்பைட் ஆஸ்டன் டோனஸ்டாக் இன் ரெஸ்டாரண்ட். இது கரெக்ட் தானேங்க மேம்? ரெஸ்டிஷ். வேலண்டினா இது தெரியல. bunte Kleidungனா கலர்ஃபுல் Dress போடணும். டீ-ஷர்ட் ஒயிட் கலர் டாப் அதனங்க சொல்லிருக்கேன். ஃபிளாஷ் தானங்க மேம்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். வேலண்டினா இந்த டி பெசாலும் ஓகேவாங்க? ஆமா. பெசாலுங்கன்னா என்ன சொல்லிருக்கேன்? பேமெண்ட். அது உங்க பார்த்து தானே வரும்னு சொன்னாங்க. ஆமா ஓகே தானே சொன்னாங்க. ஓகேங்க மேம். கிறிஸ்டின் மேம்.
ஓகேவா? ஓகேங்க மேம். கீழே அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. எங்கங்க மேம்? பக்கத்துல ஃப்ராய்ட் மிஷ் அப்படின்னா ஐ எம் ப்ளீஸ்ட். ஐ எம் ப்ளீஸ்ட் நைஸ் டு மீட் யூ சொல்லுவோம் இல்லைங்களா? மேம் அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். ஷான் ஜி இல்ல டிஷ் கெனன்ஸ் உள்ளனன் நைஸ் டு மீட் யூ ஐ எம் ப்ளீஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ராய்ட் மிஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஷான் ஜி கெனன்ஸ் உள்ளனன், இல்ல ஷான் டிஷ் கெனன்ஸ் உள்ளனன். டிஷ் வந்து இன்ஃபார்மலா சொல்றதுக்கு, ஜி வந்து ஃபார்மலா சொல்றதுக்கு. நைஸ் டு மீட் யூ. ஃப்ராய்ட் மிஷ்னா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படியாங்க மேம்? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க இதுல எதுவும் டெக்ஸ்ட் இல்லையோ? ஸோ நாளைக்கு பண்ண போற அந்த 2 pages நீங்க படிச்சுட்டு வந்துடுங்க. ஒகாபுலரி மீனிங்ஸ் மட்டும், இந்த கிராமர் எல்லாம் நானே சொல்லி கொடுத்துட்றேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். மீனிங்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த நிறைய மீனிங்ஸ் இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த மீனிங்ஸ் எவ்வளவு முடியுதோ அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். ஓகே.